விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? எஸ்பி முத்துராமன் ஒரு பக்கம் ரஜினி கமலோடைய படங்களை டைரக்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் முத்துராமன் ஜெய்சங்கர் ஸ்ரீகாந்தோடைய படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இப்போ இருக்க டேரக்டர்கள் யாருமே டைரக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, காரணம் என்னன்னு தனபால் வத்தலகுண்டுலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது முதல் வரிசையில் இருக்கின்ற எல்லா இயக்குனரும் முதல் வரிசையில் இருக்கின்ற கதாநாயகர்களை விற்றுத்தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அடுத்த வரிசையில் இருக்கின்ற கதாநாயகர்களை வைத்து படம் எடுப்பதிலே ஆர்வம் காட்டுவதே இல்லைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் படங்களுடைய பட்ஜெட்டும் அவருடைய சம்பளம் தான். முதல் வரிசையில் இருக்கின்ற கதாநாயகர்களை இயக்கும்போது இயக்குனருடைய சம்பளம் மிகப்பெரியதாக இருக்குது. ஆனால் அடுத்த வரிசை கதாநாயகர்களை இயக்கும்போது அவ்வளவு சம்பளம் அவங்களால கேட்க முடியறதில்லை. அதன் காரணமாகத்தான் பெரும்பாலான இயக்குனர்கள் இரண்டாம் வரிசை கதாநாயகர்களை இயக்குவதற்கே அச்சப்படுகிறார்கள். சித்ரா சார், உங்ககிட்ட அதிக பிரியத்தோடு இருந்தது எம்ஜிஆர் அவர்களா சிவாஜி அவர்களான்னு கேசவன் ஆம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடன் மிகுந்த அன்போடும் நட்போடும் பழகியவர் எம்ஜிஆர். ஆனால் ரொம்ப பாசத்தோடு எங்கிட்ட பழகியதுன்னா அது சிவாஜி என்று தான் சொல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு ஒரு காலகட்டத்தில் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது அப்படின்றது உண்மை. ஆனால் சிவாஜியோடு தான் பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமைந்தன. அதன் காரணமாகத்தான் அவரோடு என்னுடைய நெருக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. எப்போவுமே தமிழ் சினிமாவில் நயன்தாரா தான் லேடி சூப்பர் ஸ்டாரானு கலைச்செல்வி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? இன்றைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டாராக முதல் வரிசையில் இருக்கிறதுன்னா அது நயன்தாரா தான். நயன்தாரா அந்த இடத்துல தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்புத்திறன் மட்டும் இல்லை, அவருடைய பழகும் தன்மைக்கு அதிலே மிகப்பெரிய பங்குண்டு. இப்போ இருக்க டேரக்டர்கள் அதிகபட்சம் அவங்க வாழ்நாளில் எத்தனை படங்களை டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கோபாலபாலன் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இயக்குநர்கள் அதிகபட்சம் 10 அல்லது 15 படங்களை தங்களுடைய வாழ்நாளில் இயக்கினாவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் இடையே அந்த அளவுக்கு இடைவெளி எடுத்துக்கொள்கிறார்கள். இல்லைன்னா அவங்க படங்களுடைய தோல்வி ஒரு மிகப்பெரிய இடைவெளியை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. விமல் நடித்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை படம் எந்த OTT தளத்தில் இருக்குன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. விமல் நடித்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை திரைப்படத்தை நீங்கள் அமேசான் OTT தளத்திலையும் பார்க்கலாம், ஆஹா OTT தளத்திலையும் பார்க்கலாம். வாகை சந்திரசேகருக்கு சமீபத்தில் எதுக்காக விருது கொடுக்கப்பட்டதுன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. திரைத்துறைக்கும் நாடகத்துறைக்கும் தொடர்ந்து சேவை செய்கின்ற கலைஞர்களை பாராட்டி ஆண்டுதோறும் சங்கீத நாடக அகாடமி புரஸ்கர் விருது என்ற பெயரிலே விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விருதைத்தான் இந்த ஆண்டு நம்முடைய வாகை சந்திரசேகர் பெற்றிருக்கிறார். தமிழ் நடிகர் யார் இப்போ அதிகமாக பாலிவுட்டில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி, தனுஷ், மாதவன் ஆகிய மூவருமே தொடர்ந்து இந்தி படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் மிக அதிகமாக இந்தி படங்களில் நடிக்கிறதுன்னா இப்போதைக்கு தனுஷ் தான். பிரபல யூடியூபர் மதன் கௌரி அவர்களை சோஷியல் டாக்கீஸில் எதிர்பார்க்கலாமான்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நிச்சயமாக சோஷியல் டாக்கீஸில் மதன் கௌரியுடைய நேர்காணல் இடம்பெறும். சந்தோஷ் நாராயணன் டேரக்டராக களமிறங்குவாரான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இப்பவும் இயக்குனராகத்தான் இருக்கார். இப்போ இசை இயக்குனராக இருக்கார். திரை இயக்குனர் ஆகின்ற ஆவல் அவருக்கு இருப்பதாக தெரியல. டைரக்டர் ரஞ்சித் கவுண்டமாலயம் படத்துக்கு அப்புறம் ஏன் எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணலான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு ஒரு திரைப்படத்துடைய தயாரிப்பு செலவு எந்த அளவு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி பலமுறை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். படங்களுடைய பட்ஜெட் அதிகமானதுனால தான் ரஞ்சித் போன்றோரால் அதிகமாக படங்களை எல்லாம் இப்போ இயக்க முடியல. அனிருத் காவியமாறன் திருமணத்தில் அம்பானியை கலந்துக்க போகிறாங்கன்னு தகவல் வருது, அது உண்மையான ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அனிருத் காவியமாறனின் திருமண நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய திருமண நிகழ்ச்சி. அதில் இந்தியாவில் உள்ள எல்லா முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சித்ரா சார், நீங்கள் எழுதின பாடல் ஏதாவது சினிமாவில் வந்திருக்கான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் பாட்டு எழுதினாதானே படத்தில் வரும். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பாடலையும் எழுதியதில்லை. அதர்வா நடிச்சிருக்க வலை திரைப்படம் எப்போ வெளியாகும்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதர்வாவினுடைய வலை இந்த வருடத்துக்குள்ளே வெளியாகும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. ஆனால் அதற்கான எந்த ஏற்பாடும் நடப்பதாக தெரியல. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 100வது படத்தில் விஜய் கேமியோவாச்சும் பண்ணுவாரான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இனி திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்று அறிவிப்பை வெளியிட்டு விட்டு தான் அரசியலுக்கே வந்தார் விஜய். அப்படி இருக்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸினுடைய 100வது திரைப்படத்திலே அவர் எப்படி நடிப்பார்? தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஐட்டம் சாங்ஸ் குறைஞ்சிட்டே வருது, காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஐட்டம் சாங் குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ தான் மீண்டும் ஐட்டம் சாங் திரைப்படங்களை இடம் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது என்னுடைய எண்ணம்.
சக்கரை கட்டி படத்துடைய டேரக்டரை பற்றி சொல்ல முடியுமா? அவர் வேற ஏதாவது படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தானுடைய மகனான கலா பிரபு தான் அந்த படத்தை இயக்கியவர். சக்கரக்கட்டி படத்தை தொடர்ந்து இன்னொரு படத்தையும் இயக்கினார். அந்த படத்தில் கௌதம் கார்த்திக் கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்துடைய பெயர் இந்திரஜித். மோகன் ஊர்வசி நடித்த சாந்தி முகூர்த்தம் படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீபிரியாவுடைய இயக்கத்திலே மோகனும் ஊர்வசியும் ஜோடியாக நடித்த சாந்தி முகூர்த்தம் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. மாணிக்கம் நாராயணனோட இன்டர்வியூ நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு கண்ணையன் புதூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7 சேனல் மாணிக்கம் நாராயணனுடைய நேர்காணல்கள் தொடர்ந்து பல வலைதளங்களில் இன்றைக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் பிள்ளையார் தூவி போட்டதே டூரிங் டாக்கீஸ் தான். முதல்ல நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் தான் அவருடைய நேர்காணல் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து தான் இன்றைக்கு நாள்தோறும் அவருடைய பேட்டிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சட்டசபையில் தினமுமே வார்த்தை போரே நடக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. மிக விரைவிலேயே சோஷியல் டாக்கீஸில் லென்ஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இந்த கேள்வி அமைச்சிங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு அங்கே நான் பதில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ராஜமௌலி நானி படத்துடைய சீக்வல் டைரக்ட் பண்ணுவாரான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நானி திரைப்படத்தினுடைய சீக்குவலை ராஜமௌலி இயக்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். டைரக்டர் கார்த்திக் ரகுநாத்தை பற்றி தகவல் சொல்ல முடியுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் ரகுநாத்தை பற்றி சொல்வதற்கு முன்னாலே அவருடைய தந்தையான டி.ஆர். ரகுநாத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டி.ஆர். ரகுநாத் தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலே மிகவும் புகழ்பெற்ற இயக்குநராக இருந்த ராஜா சந்திரசேகருடைய சகோதரர். 1935ஆம் ஆண்டிலேயே உதவி இயக்குநராக தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்த டி.ஆர். ரகுநாத் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர்களும் சிவாஜி உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரை இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்றவர். அவருடைய மகனான கார்த்திக் ரகுநாத் சிவாஜி வைத்து 3 திரைப்படங்களை இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்றவர். ராஜமரியாதை, மருமகள், வீரபாண்டியன் ஆகிய படங்கள் தான் டி.ஆர். ரகுநாத்துடைய இயக்கத்திலே சிவாஜி நடித்த படங்கள். இதில் வீரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் தான் சிவாஜியோடு விஜயகாந்தையும் அவர் நடிக்க வைத்திருந்தார். அவள் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமாக அந்த படம் அமைந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு சினிமா உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விதத்துக்கும் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா உலகம் செயல்பட்டு கொண்டிருந்த விதத்துக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாறுபாடுகள். அதை விளக்குவதற்காகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஒரு நாள் கவிஞர் வாலிக்கு இயக்குனர் சேது மாதவங்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. நீங்கள் கலியுக கண்ணன் அப்படின்னு ஒரு படத்துக்கு கதைவசனம் எழுதியிருந்தீங்களே, அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஆஸ்திகனா நாஸ்திகனா உடனடியாக எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் இயக்குனர் சேது மாதவன். அவர் இப்படி கேட்ட உடனே வாலிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க என்று பதிலுக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி இவர் கேட்டார். அந்த கலியுக கண்ணனை ஹிந்தியில் எடுக்கிறாங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் இன்றைக்கி ஆரம்பமாகுது. சஞ்சீவ்குமார் தான் தேங்காய் சீனிவாசன் நடித்த கதாபாத்திரத்தை நடிக்கிறார். நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். அந்த கதாபாத்திரம் ஆஸ்திகனா நாஸ்திகனான்னு தெரிஞ்சால் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னார் சேது மாதவன். அவர் இப்படி சொன்ன உடனே வாலிக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா கலியுக கண்ணனை ஹிந்தியிலே படமாக்குன்ற உரிமையை அவர் யாருக்கும் தரல. தமிழில் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் இந்த உரிமையை ஹிந்தியில் யாருக்காக கொடுக்கணுன்னாலும் வாலியினுடைய கையெழுத்து வேணும். அப்படி எந்த ஒரு கையெழுத்தையும் போட்டதாக வாலிக்கு நினைவில்லை. உங்களுடைய கேள்விக்கு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன். முதல்ல என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த படத்தை ஹிந்தியில் யார் தயாரிக்கிறாங்க என்று வாலி கேட்க, நாகரெட்டியார் தான் இதை ஹிந்தியில் தயாரிக்கிறார் என்று பதில் சொன்னார் சேது மாதவன். அவர் அப்படி சொன்ன உடனே நாகரெட்டியாரை உடனடியாக தொடர்பு கொண்டார் வாலி. என்னுடைய கலியுக கண்ணன் கதையை நீங்கள் ஹிந்தியில் தயாரிக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த படத்தை ஹிந்தியில் தயாரிக்கிறதுக்கான உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கவே இல்லையே என்று நாகரெட்டியாரிடம் வாலி சொன்னபோது, முதல்ல நீங்கள் புறப்பட்ட அலுவலகத்துக்கு வாங்க என்றார் நாகரெட்டியார். கவிஞர் வாலி அவருடைய அலுவலகத்துக்கு போன போது நாகரெட்டியாருடைய மேஜை மேலே கட்டுக்கட்டாக பணம் வைக்கப்பட்டிருந்தது. முதல்ல இந்த பணத்தை எடுத்துங்க, இந்த கதையை ஹிந்தியில் தயாரிப்பதற்கான தொகை இது. ஹிந்தி படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணேன். அப்போ தான் நீங்கள் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு போயிருக்கிறதா செய்தி வந்தது. சரி, படத்தை ஆரம்பிச்சிடும், நம்ம வாலி தானே, அவருக்கு எப்போ பணத்தை கொடுத்தா என்ன அப்படின்ற நினப்பில் படத்தை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நாகரெட்டியார் சொன்னபோது கவிஞர் வாலியால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா கவிஞர் வாலியை தொடர்ந்து ஆதரித்த ஒரு சில தயாரிப்பாளர்களில் மிக முக்கியமானவர் நாகரெட்டியார். 1964ஆம் ஆண்டில் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்த நாகரெட்டி, அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பின்னாலே அவர் தயாரித்த உடைப்பாளி திரைப்படத்திலும் வாலிக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்படி இருக்க அவருடைய பேச்சுக்கு வாலியால் எப்படி மறுவார்த்தை சொல்ல முடியும்?
இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.